வணக்கம். கல்வித்துறையில் 100 கோடி ஊழல் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கினார். வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொடுத்த வாக்குமூலம். நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த திமுகவின் ஆட்சியில் கல்வித்துறையில் 100 கோடி வரைக்கும் முறைகேடு, மோசடி, ஊழல் நடைபெற்றிருப்பதாக கல்வி நிறுவனங்கள் புகார்களை கொடுத்துள்ளது. திமுகவின் நிர்வாகிகள் மீது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே கூறியிருப்பார், உங்களிடம் கடந்த ஆட்சியில் திமுக மிரட்டி பணத்தை பெற்றால் தைரியமாக நீங்கள் புகார்களை கொடுக்கலாம், அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன் முதற்கட்டமாக தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் அனுமதி பெற்று தருவதாக கூறி சுமார் 100 கோடி மோசடி செய்த வழக்கில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் திமுக நிர்வாகியுமான PT அரசகுமார் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் நேற்று இரவு அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றச்சாட்டுகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் பள்ளிகளுக்கான நிரந்தர அங்கீகாரம், தரம் உயர்த்துதல் மற்றும் பல்வேறு அனுமதிகளை பெற்று தருவதாக கூறி அரசகுமார் பணத்தை வசூலித்துள்ளார். இவர் தமிழ்நாடு அரசு கல்விகளுக்கு தனியார் சங்கம் ஒன்றை நிறுவி வைத்திருந்தாராம். இந்த சங்கம் என்பது அங்கீகரிக்கப்படாதது. மக்கள் மற்றும் தனியார் கல்வி குழும நிறுவன அதிபர்கள் தற்பொழுது இவர்களிடம் பணத்தை பெற்று திமுகவின் செல்வாக்கு இவரிடம் இருப்பதை சுட்டிக்காட்டி பல தனியார் நிறுவனங்களிடம் மிரட்டி அவர்கள் கேட்கின்ற பணங்களை பெற்றுள்ளார் என்ற தகவலும் ஆதாரப்பூர்வமாக தற்பொழுது சிக்கியுள்ளது. திமுக எப்பேற்பட்ட வேலைகளில் எல்லாம் ஈடுபட்டது என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் ஒவ்வொன்றாக வருகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட திமுகவின் நிர்வாகி PT அரசகுமார் அவர்கள் வாக்குமூலமும் கொடுத்துள்ளார். கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இதில் குறிப்பிட்ட சதவீதம் பங்கு கொடுக்கப்பட்டதாகவும், கடந்த கால திமுகவின் ஆட்சியில் இது நாங்கள் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தினோம், ஆனால் பணத்தை பெற்ற அந்த கல்வி நிறுவனங்களுக்கு முழுவதுமான அனுமதியை நாங்கள் கொடுக்கவில்லை, பெயரளவிற்கான பொய்யான சான்றிதழ்களை தான் நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம், இதனால் தான் தற்பொழுது நாங்கள் சிக்கிக்கொண்டோம் என்பதையும் தற்பொழுது வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். திமுக எதற்காக தோல்வியடைந்தது இப்பொழுது நன்றாக புரிந்திருக்கும். செய்தது எல்லாமே ஊழல், எதற்கெடுத்தாலும் ஊழல். மக்கள் ஏமாளிகள் அல்ல. உங்களுக்கு தமிழ்நாடு ஒன்றும் பட்டா போட்டு கொடுக்கவில்லை. திமுக சரியான ஆட்சியை கொடுத்திருந்தால் 2வது முறை திமுக ஆட்சியை அமைத்திருக்கும். செய்தது எல்லாமே ஊழல். தமிழக மக்கள் திமுக வேண்டாம் என்று முடிவிற்கு வந்ததன் காரணமாகத்தான் திமுகவின் தலைவரது செயல்பாடுகள், நிர்வாகத்திறன் குறைபாடுகளின் காரணமாகத்தான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்தார். ஸ்டாலின் தோல்வி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நிர்வாக ரீதியாக திமுகவின் தலைவர் தோல்வி அடைந்து விட்டார் என்பதை மக்கள் கொடுத்த தீர்ப்பு தான் கொளத்தூர் தொகுதி. மீண்டும் நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திருச்சி கிழக்கிலோ அல்லது வேறு தொகுதியிலோ போட்டியிட்டால் தோல்வி என்பது உறுதிதான். ஏனென்றால் தற்பொழுது கூட்டணி கட்சிகளும் திமுகவிடம் கிடையாது. பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. கல்வித்துறையில் ஊழல் செய்தால் ஏழை எளிய குடும்பத்தினர்கள் தனது மகன், மகள் இவர்களது படிப்பிற்காகவே தனது வருமானங்கள் 80% செலவாவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை கடந்த ஆட்சியில் தெரிவித்தார்கள். ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் நடக்காது. தாவேகாவின் ஆட்சியில் 1% கூட கல்வியில் ஊழல் இருக்காது என்பதை கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நேரடியாகவே தெரிவித்தார். தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட திமுகவின் நிர்வாகி PT அரசகுமார் அவர்கள் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் தொடர்பு இருக்கிறதா? மேலும் பதற்றமான சூழல் நிலவக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்களது வீட்டிலும் போலீஸ்கள் குவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை எப்ப வேண்டுமானாலும் நடத்தப்படலாம். மேலும் திமுகவின் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வீட்டிலும் விசாரணை நடத்தப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அடுத்த செய்தி நாம் பார்க்கும் பொழுது, திமுகவின் ஆட்சியில் செய்த முறைகேடுகள், திமுகவின் அரசு உயர் அதிகாரிகள் தொடர்புகள் இருப்பதாகவும், தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் அரசு
தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட ஊழல் கிடையாது. திமுகவின் ஆட்சியில் கிட்டத்தட்ட அரசு உயர் அதிகாரிகளை ஊழல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மாதம் 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெற்றுள்ளார்கள். மேலும் திமுக அவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டுள்ளது. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு சில தவறான ஃபைல்களையும் முதல்வர் விஜய் அவர்களிடம் அரசு உயர் அதிகாரிகள் கொடுத்துள்ளார்களாம். அதை முறையாக பரிசோதனை செய்த பிறகுதான் தெரிய வருகிறது, திமுகவுடன் சேர்ந்து சில உயர் அரசு அதிகாரிகளுமே இதில் முறைகேடு செய்திருப்பதாகவும். இதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் முன்வந்துள்ளார். தமிழ்நாட்டின் வரிப்பணங்கள் எப்படியெல்லாம் முறைகேடு செய்யப்படுகிறது என்பதற்கு இதுவே முன் உதாரணமாக தற்பொழுது அமைந்துள்ளது. திமுக மக்களின் வரிப்பணத்தை அவர்களது குடும்ப சொத்தாக மாற்றியது மட்டுமல்ல, அரசு உயர் அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருப்பது நிச்சயம். கூண்டோடு இவர்கள் எல்லோரும் சிறையில் அடைக்கக்கூடிய காலம் வெகு தூரம் கிடையாது. குறுகிய காலத்தில் அனைவரையும் நாங்கள் ஆதாரத்துடன் கைது நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்ற தகவலையும் தற்பொழுது தாவேகாவின் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திமுகவின் ஆட்சியில் டெண்டர் ஊழல் முறைகேடுதான் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நிறுவனங்களும் டெண்டர்களை திமுக வெளியிடக்கூடிய டெண்டர்களை 20% பார்ட்டி ஃபண்டாக கொடுக்க முன்வரக்கூடிய நிறுவனங்களுக்குத்தான் டெண்டர்களை கொடுப்பதாகவும், அப்படி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் 20% திமுகவின் பார்ட்டி ஃபண்டாக வழங்கியுள்ளது. தற்பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய புகார்களின் அடிப்படையிலும் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் திமுகவின் மாஜி அமைச்சர்களாக இருந்த KN நேரு, பொன்முடி போன்றவர்கள் பயத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சி இல்லாமல் அதிமுக ஆட்சி வந்தால் இந்த நடவடிக்கை இருப்பது சாத்தியம் இல்லாததுதான். ஒரு சில நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு மாற்றாக தாவேகாவின் ஆட்சி அமைந்ததன் காரணமாக திமுகவில் இருந்த மாஜி அமைச்சர்கள் 34 கேபினட் மாஜி அமைச்சர்கள் மீதும் விசாரணை நடத்த ஒவ்வொரு நாளும் முடிவுகளை எடுக்க உள்ளதாகவும், இதனால் எப்ப வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது தற்பொழுது பயத்திலேயே திமுக இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக 2 ஆண்டுகள் தான் இருந்தார். ஆனால் மின்சாரத்துறை அமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டி நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கு திமுகவின் மாஜி அமைச்சர் சிவசங்கர் தான் வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் வெறும் கையெழுத்து போடக்கூடிய நபராகவே தான் இருந்தாரே தவிர முழு அதிகாரமும் செந்தில் பாலாஜிக்குத்தான் இருந்தது. அதனால்தான் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சிக்கு தோல்விற்கு காரணம் இவர்கள் செய்த முறைகேடு, ஊழல், மக்களுக்கு நன்மை செய்யாததுதான் முக்கியமான காரணம். தற்பொழுது திமுகவில் ஆட்சியில் நடந்த முறைகேடுகளுக்கு அவர்களிடம் இருந்து சொத்துக்களை பறிமுதல் ஆதாரத்துடன் கைப்பற்றினால் அந்த பணத்தை என்ன செய்யலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நிச்சயம் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வீடியோவை அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லும் பட்சத்தில் உங்களது கருத்துக்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும்.